அமேசான்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற நெறைய பேரு, அவங்களுக்கு வர ரிட்டர்ன ஹேண்டில் பண்ண முடியாம, அதுலேருந்து வர லாஸையும் மேனேஜ் பண்ண முடியாம, அவங்களோட பிசினஸே குவைட் பண்ணிட்டு போறாங்க. இன்னும் சொல்லப்போனா, அமேசான் இந்தியால மட்டும் ஒரு நாளைக்கு 3 கோடிலேருந்து 4 கோடி கஸ்டமர ஒரு ப்ராடக்ட்டையுமே ரிட்டர்ன் இனிஷியேட் பண்றாங்க. இவ்ளோ இம்பார்ட்டன்ட்டா இருக்கிற ரிட்டர்ன்ஸ் பத்தி உங்களுக்கு எந்தவித நாலேட்ஜுமே இல்லாம, நீங்க காமர்ஸ் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அமேசான்ல செல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க ரொம்பவே டேஞ்சர் ஜோன்ல இருக்கீங்க. இந்த வீடியோல சொல்லப்போற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அத ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் அழுத்துங்க. இப்ப நமக்கு ஒரு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா அத நம்ம பேக் பண்ணி ஷிப்பிங் லேபிள்லாம் ஒட்டி நம்மளோட கொரியர் பார்ட்னர்ட்ட குடுத்துருவோம். நம்ம கொரியர் பார்ட்னர்ட்ட குடுத்ததுக்கு அப்புறமா மோஸ்ட் ஆஃப் த ஆர்டர் கஸ்டமர போய் ரீச் அவுட் ஆயிடும். சில ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் ரீச் அவுட் ஆக முடியாது. சில ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் வாங்கிட்டு அவங்களுக்கு புடிக்காம திரும்பவும் அனுப்பிச்சுருவாங்க. இது எல்லாத்தையும் தான் ரிட்டர்ன் சொல்லுவோம். நம்ம சிம்பிளா சொல்லணும்னா நம்ம பேக் பண்ணி கொரியர்ட்ட குடுத்ததுக்கு அப்புறமா ஏதோ ஒரு ரீசனால திரும்பவும் நம்மள்ட்ட இந்த ப்ராடக்ட் வந்துச்சுன்னா இத தான் நம்ம ரிட்டர்ன்னு சொல்லுவோம். இப்படி வர ரிட்டர்ன்லயே நெறைய டைப்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் கஸ்டமர் நம்மளோட ப்ராடக்ட்ட ஆர்டர் பண்ணிடுறாங்க. அத ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டே புடிக்கல. நம்ம ப்ராடக்ட்டோட இமேஜ்ல இருந்ததுக்கும், அவங்க ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கு. இல்ல கஸ்டமர் வந்து வேற கலர்ல ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இல்ல நம்ம வேற கலர் ஷிப் பண்ணி குடுத்துட்டோம். இப்ப ரெட் கலர்ல கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலா நம்ம ஒரு கிரீன் கலர் ப்ராடக்ட்ட குடுத்துட்டோம்னு வச்சுக்கலாம். ஏதோ ரீசனால கஸ்டமர சாட்டிஸ்ஃபைட் பண்ணாம அவங்க ரிட்டர்ன் ஜெனரேட் பண்ணாங்கன்னா, இது நம்ம கஸ்டமர் ரிட்டர்ன்னு சொல்லுவோம். இந்த கஸ்டமர் ரிட்டர்ன நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்பவே டேஞ்சரான ஒண்ணு. இத பத்தி நான் லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது கஸ்டமர் கைக்கு போகாம கொரியர்லயே நம்மளோட ப்ராடக்ட் ரிட்டர்ன் ஆகறதுக்கு நெறையவே சான்சஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் ஒரு சில ப்ராடக்ட் வந்து அட்ரஸ் கரெக்ட்டா மேட்ச் ஆயிருக்காது. இல்ல கால் பண்ணா யாருமே பிக் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாரி மல்டிபிள் ரீசன்னால கஸ்டமர் கைக்கே போகாம திரும்ப வருதுல, இதுதான் நம்ம கொரியர் ரிட்டர்ன் அன்டெலிவரபிள் இந்த மாரி நெறைய ஸ்டேட்டஸ்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா ரிஜெக்ஷன். இந்த ரிஜெக்ஷன் வந்து ரொம்பவே ரேரான கேஸ்ல தான் நடக்கும். எக்ஸாம்பிள் கஸ்டமர் வந்து உங்களோட ப்ராடக்ட்ட வாங்க போற நேரத்துல அவங்க வேணாம் அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. கொரியர் பார்ட்னர் அவங்க வீட்டு வாசல்லே இருப்பாரு. இல்ல இந்த ப்ராடக்ட்ட நான் வாங்கல. எனக்கு இப்போதைக்கு காசு இல்ல. இந்த மாரி மல்டிபிள் ரீசன் சொல்லி இந்த ப்ராடக்ட்டே வேணாம் அப்படிங்கிற மாரி ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. இத கஸ்டமர் ஆர்டர் பண்ணும்போதே கேன்சல் பண்ணியிருந்தாங்கன்னா எந்தவித பிரச்சனையுமே இல்ல. அவங்க வீட்டு வாசல்ல போற வரையும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அத கேன்சல் பண்றது தான் நம்ம ரிஜெக்ஷன்னு சொல்லுவோம். இந்த மாரி இன்னும் நெறைய டைப்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் சொல்லி உங்களுக்கு நான் கன்ஃப்யூஸ் பண்ண விரும்பல. ரொம்பவே சிம்பிளா சொல்லணும்னா கஸ்டமர் கைக்கே போகாம ரிட்டர்ன் ஆகுறது எல்லாத்தையுமே கொரியர் ரிட்டர்ன்னு சொல்லுவோம். கஸ்டமர் வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்றது எல்லாத்தையுமே கஸ்டமர் ரிட்டர்ன்னு சொல்லுவோம். இது நீங்க அமேசான் உங்களோட ரிட்டர்ன் ரிப்போர்ட் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தாலும் சில இடங்கள்ல சி ரிட்டர்ன் மென்ஷன் பண்ணிருப்பாங்க இந்த கஸ்டமர் ரிட்டர்ன. இன்னும் ஒரு சில இடங்கள்ல அன்டெலிவரபிளா இருக்கட்டும், ரிஜெக்ஷனா இருக்கட்டும், இது எல்லாமே கொரியர் ரிட்டர்னா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதோட கான்செப்ட் என்னங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். இப்போ இந்த கொரியர் ரிட்டர்ன் இருக்குல, இந்த கொரியர் ரிட்டர்னால நமக்கு பெருசா எந்தவித லாஸுமே ஆகாது. அதிகபட்சமா நம்மளோட பேக்கேஜிங் காஸ்ட் லாஸ் ஆகும். இல்ல நம்ம ப்ராடக்ட் சம்டைம்ஸ் டேமேஜ் ஆனுச்சுனா அத கிளைம் பண்ண முடியாத சிச்சுவேஷனும் நமக்கு வரலாம். இதுதான் நமக்கு வரக்கூடிய லாஸஸா இருக்கும். இந்த கொரியர் ரிட்டர்ன்ங்கிறது கஸ்டமர் வாங்கலைனாலும் சரி, இல்ல கஸ்டமர் வந்து டெலிவரி பண்ண முடியாம அவங்க கால் பிக் பண்ணலனாலும் சரி, இது எல்லாமே கொரியர் ரிட்டர்ன்ல தான் வரும். நம்ம ஃபர்ஸ்ட்டா பார்த்திருந்தோம்ல கஸ்டமர் ரிட்டர்ன் இதுதான் டேஞ்சரான விஷயமே. இந்த ஒரு தடவ இந்த கஸ்டமர் ரிட்டர்ன் வரப்போதும் நம்மளோட அக்கவுண்ட்ல இருந்து காசு போக போகுதுங்கிறது தான் இதோட மீனிங். அமேசானா இருக்கட்டும், Flipkartஆ இருக்கட்டும், மீஷோவா இருக்கட்டும், இல்ல நீங்க ஓன் வெப்சைட் செல் பண்ணாலும் சரி, எதுலயா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கஸ்டமர் ரிட்டர்ன் வருதுனாலே அது உங்களுக்கு ஒரு லாஸா தான் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா கஸ்டமர் ரிட்டர்ன் ஒன்ஸ் ஜெனரேட் ஆயிட்டுனா இதுக்கான ரிவர்ஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் கண்டிப்பா நம்ம தான் பே பண்ற மாதிரி இருக்கும். நமக்கு எந்தவித ப்ராஃபிட்டுமே இருக்காது. ஏன்னா கஸ்டமர் ரிட்டர்ன் ஜெனரேட் பண்ண உடனே அவங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டையும் அமேசானோ Flipkartஓ ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அந்த கொரியர் சார்ஜஸை நம்ம தான் ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இந்த ரிட்டர்ன் ரேஷியோ நிறைய வந்துகிட்டே இருக்குன்னா இது உங்களோட ப்ராஃபிட்டே கில் பண்ணி எண்ட் ஆஃப் த டே உங்களோட பிசினஸே ஸ்டாப் பண்ணிடும். இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் ரிட்டர்ன் வரதுக்கும் நம்ம அமௌண்ட் கொடுக்கறதோட சேர்த்து நம்மளோட லிஸ்டிங்குமே இதை அஃபெக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் இந்த அமேசான் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு நிறையவே கஸ்டமர் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா உங்களோட லிஸ்டிங்கை சப்ரஸ் பண்றதுக்கான நிறையவே சான்சஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் நிறைய செலருக்கு 15 to 20% இருக்கிற செலருக்கு அவங்களோட லிஸ்டிங்கை பிளாக் பண்ணிடுவாங்க. அவங்களோட ரிட்டர்ன் ரேஷியோ யூசுவல் விட அதிகமா இருக்கு. அதனால 1 வீக் கழிச்சு தான் உங்களோட லிஸ்டிங்கை ஆக்டிவேட் பண்றோங்கிற மாதிரியான ஸ்டேட்டஸும் போயிடும். ஒன்ஸ் உங்களோட லிஸ்டிங் சப்ரஸ் ஆயிடுச்சுன்னா அகைன் அந்த ஸ்டேட்டஸ்க்கு போறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதோட இல்லாம அமேசான் வந்து நிறைய கஸ்டமர்கிட்ட நம்மளோட ப்ராடக்ட்டை கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்காக தான் நம்ம ஆட்ஸ் கிரியேட் பண்றோம், எஸ்இஓ பண்றோம், எல்லாமே பண்றோம். அந்த அல்காரிதமே நம்மளோட ப்ராடக்ட்டை சப்ரஸ் பண்ணும், வாண்டடா யார்ட்டுமே காட்டக்கூடாதுங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டுனா நம்ம பண்ற ப்ராசஸ் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். எண்ட் ஆஃப் தி டே நம்மளோட ஆர்டர் எல்லாமே கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். இதோட இல்லாம நமக்கு இந்த கஸ்டமர் ரிட்டர்ன்ல தான் நிறைய நெகட்டிவ் ஃபீட்பேக் கூட வரும். இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்துச்சுன்னா நம்மளோட கன்வர்ஷன் ரேஷியோ ரொம்பவே கம்மியாகும். நீங்க யாராச்சும் அமேசான்ல செல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க ப்ராடக்ட்டுக்கு நிறையவே ஆர்டர்ஸ் வந்திருக்கும். 1-2 நெகட்டிவ் ரேட்டிங் வந்ததுக்கு அப்புறமா உங்களோட ஆர்டர் கம்மியானுச்சா இல்லையாங்கறத மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நிறைய செலருக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இவ்வளவு டேஞ்சரா இருக்கிற கஸ்டமர் ரிட்டர்னை நம்மளால அவாய்டே பண்ணிட முடியாதா அப்படின்னு கேட்டோம்னா இது நம்மளால கண்டிப்பா அவாய்ட் பண்ண முடியாது. ஆனா இதை ரிடியூஸ் பண்றதுக்கான ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னா உங்களோட ப்ராடக்ட்டோட இமேஜும் பிரைசிங்கும் கரெக்டா கொடுங்க. ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு வந்து நமக்கு அதிகமான ப்ராஃபிட் வேணும்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு
ஒர்த்தே இல்லாத மாதிரி ஓவர் பிரைஸ்டு செட் பண்ணாலும் சரி, இல்ல உங்க ப்ராடக்ட் வந்து ரொம்பவே அட்ராக்டிவா காட்டணுங்கிறதுனால நீங்க ரொம்பவே ஏஐ ஜெனரேட் பண்ணியோ, இல்லனா உங்க ப்ராடக்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாம ரொம்பவே ஹை குவாலிட்டி இமேஜஸ்லாம் செட் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமர் ரிட்டர்ன் வரதுக்கான நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதோட இல்லாம நியூவா செல் பண்ற நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, எடுத்த உடனே ஒரு 10 லிஸ்டிங் 20 லிஸ்டிங் கிரியேட் பண்ணிட்டு எல்லாத்துலயுமே ஸ்டாக் ஒரு 10 20 குடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ப்ராடக்ட்ல இருந்து ஆர்டர் வரும்னே தெரியாது. அவங்க அன்எக்ஸ்பெக்டடா அவங்கட்ட ஸ்டாக் இல்லாத ப்ராடக்ட்டுக்கு ஆர்டர் வந்திருக்கும். அவங்க அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அதுக்கு பதிலா வேற ஒரு ப்ராடக்ட்டா பேக் பண்ணி அனுப்புவாங்க. இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. இது உங்களோட அக்கவுண்டே நிறையவே அஃபெக்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ற மாதிரி நம்ம வேற ஒரு ப்ராடக்ட் கொடுத்தோம்னா, கண்டிப்பா நமக்கு நெகட்டிவ் ரேட்டிங் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதோட இல்லாம நம்ம லிஸ்டிங்கையும் சப்ரஸ் ஆகிறதுக்கு கூட நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால இந்த மாதிரியான மிஸ்டேக்லாம் அவாய்ட் பண்ணிட்டுங்க. நெக்ஸ்ட் உங்க ப்ராடக்ட்டோட சைஸா இருக்கட்டும், கலரா இருக்கட்டும், இல்ல இது என்ன சைஸ்ல ஃபிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே டீட்டெயிலா உங்களோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்துலயுமே மென்ஷன் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு நியூ செல்லரா இருந்தீங்கன்னா அதிகமான வேரியேஷன் இருக்கிற ப்ராடக்ட்டை செல் பண்றதே அவாய்ட் பண்ணிடுங்க. எக்ஸாம்பிள் டி-ஷர்ட்டா இருக்கட்டும், ஷர்ட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி மல்டிபிள் சைஸ் வர ப்ராடக்ட் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு பிராண்ட்லயும் எல் சைஸ்ல ஒரு மாதிரி சைஸ் இருக்கும், எக்ஸ்எல் ஒரு மாதிரி சைஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்க கஸ்டமருக்கு கிளியரா புரிய வைக்கணும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குங்கிறதுனால பிகினர் ஸ்டேஜ்ல மட்டும் இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபைனலா நமக்கு வர கொரியர் ரிட்டர்ன்ஸ் பர்சன்டேஜ் நீங்க ரெடியூஸ் பண்ணா உங்களோட பேக்கேஜிங் குவாலிட்டியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா ஒரு சில பேக்கேஜிங் வந்து கஸ்டமர் கைக்கு போகிறதுக்குள்ளே கிழிஞ்சிரும். இந்த மாதிரி ரொம்பவே டேர் ஆயிருக்கு, ரொம்பவே டேமேஜ் ஆன பாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கஸ்டமர் இதை ஏன் ரிஸ்க் எடுத்து நம்ம வாங்கிட்டு ரிட்டர்ன் இனிஷியேட் பண்ணிட்டு இப்பயே நம்ம இதை கேன்சல் பண்ணிடுவோங்கிற மாதிரி கஸ்டமர் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதுக்குமே நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஓரளவு ஹை குவாலிட்டி பேக்கேஜிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்க. இல்ல அமேசான் இருந்துச்சுன்னா, பிளிப்கார்ட் இருந்துச்சுன்னா அந்த பிராண்டடோட பேக்கேஜிங் மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா நிறைய கஸ்டமர் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. இந்த மாதிரி உங்களோட ஆர்டர் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான பர்சன்டேஜும் ரொம்பவே கம்மியாகும். இந்த மாதிரி இ-காமர்ஸ் பிசினஸ்ல ரிட்டர்னை குறைக்கிறதுக்காக உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி தெரியும்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம கண்டிப்பா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்க்கலாம். அது மிஸ் பண்ணாம பக்கத்துக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே அழுத்துங்க.